ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சுதாஜ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மியூசியத்தோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்னு கெஞ்சி கேட்டிருந்தேன். அதுக்கு நீங்கள் 6 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதனால் இப்போ என்னென்னா, நான் வந்து அதோட பாதி ஃபுட்டேஜுக்கு இது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். மறுபடியும் வந்து பார்த்தேங்க, என்ன தான் நாடாக இருந்தாலும் பாருங்கள், வந்து நம்ம நாட்டோடதை பற்றி பொறுத்து நம்ம பெருமையாக தான் நினைப்போம். அதனால் நம்ம நாட்டத்தை பார்க்குறதுக்காண்டி தமிழ்நாடு இங்கே இருக்குன்னு பார்த்து வந்துட்டோம். பாருங்கள், காளி சாமி இருக்குது, அப்புறம் நிறையா இதெல்லாம் போட்டுருச்சு. சாமிலாம் நல்லாயிருக்கு. வீடியோ நம்ம நாட்டில் பார்க்குறதுக்கும் நம்மளோட இன்னொரு நாட்டில் நம்மளோட பாரம்பரியத்தெல்லாம் போட்டிருந்தா எவ்வளோ ஒரு கண்குளிர்ச்சியாக இருக்கும். அப்புறம் ஹனுமன் சாமி இருந்தது. அந்த சிலையெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊரில் நம்ம பார்க்குறத விட இன்னொரு ஊரில் வந்து அதை பார்க்கும்போது நம்ம நாட்டோடது வந்து இன்னொரு நாட்டில் இருக்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது, ஒரு ஆர்வமாக இருக்குது. இப்போ நம்ம நாட்டில் இருந்தால் கூட நம்ம அதிகமாக பார்க்க மாட்டோம், என்ன சாமி சிலை தானே அப்படின்னு. ஆனால் இன்னொரு நாட்டில் நம்மளோட நாட்டில் உள்ளதை பற்றி பெருமையாக போட்டிருக்கும் போது அதை வந்து ஒரு மாதிரி ரசிக்கணும்னு தோணுது. பரவாயில்லையே, நம்ம நாட்டிலேருந்து இவ்வளோ தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு அப்படியும் தோணுது. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பெருமையாக இருந்துச்சு. நம்ம நாட்டில் இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம், பார்க்கவும் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. ஆனால் இங்கே இன்னொரு நாட்டில் நம்மளோட நாட்டத்தை பற்றி போட்டிருக்கும் போது கொஞ்சம் பெருமையாக தானே இருக்குது நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஒரு சிலை இருக்குது, புத்தர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சைனீஸில் உள்ளது மாதிரி அந்த பிளேஸில் உள்ளது. இன்னும் நம்ம ஊர் சாமி தான், ஆனால் என்ன சாமின்னா தெளிவாக பார்க்கல. அதுக்கப்புறம் இப்போ விஷ்ணு சாமி இருக்குமா, அங்கே நான் போய்கிட்டு இருக்கேன், அது வந்து விஷ்ணு. ஆனால் நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு எனக்கு எதுவுமே சிலைன்னு ஒன்றுமே புரியலை, ஒரே கலராக இருந்தோன்னா எனக்கு எதுவுமே புரியலை. அதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் அது வீடியோ எடுத்தார். அதுக்கப்புறம் இது விஷ்ணு சிலை அப்படின்னா, இல்லை நான் தான் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டை போய் பார்த்துட்டு இது விஷ்ணு சிலை அப்படின்னாலும் போய் கிட்டே போய் பார்த்து நெத்தியில் நாமம் இருக்கா அப்படின்னு போய் பார்த்து தான் நம்ம மாதிரி நான் கன்ஃபார்ம் பண்ணேன், ஆமாம் அது விஷ்ணு தான் அப்படின்னு. பாருங்கள், அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த சைடு ரைட் சைடும் ஒரு விஷ்ணு சாமி இருந்தது, அதையும் பார்த்துட்டு கீழேயும் கொஞ்சம் ஏதோ நிறையா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னமோ அதெல்லாம் பதித்து என்னென்னு தெரியலை, நமக்கு முன்னோர்கள் வாழ்ந்ததுக்கு ஏதோ யூஸ் பண்ணது போல் இருந்தது. அதையும் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டோம். அமராவதின்னு சொன்னால அந்த பிளேஸ் அந்த இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது பார்த்திங்களா, இது அமராவதியிலேருந்து எடுத்தது. அது வந்து என்னென்னா இது வந்து சிவனும் பார்வதியும் இப்போ ஒரு சின்ன சிலை இருந்தது. இதுதான் இந்த இப்போ நம்ம பார்க்குறதோட மியூசியம். இதோட ப்ளூ பிரிண்ட் மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்கன்னா அது ஒரு மாடல். இதை வந்து ஃப்யூச்சரில் இன்னும் இந்த மாதிரி இதில் உள்ள மாதிரி இன்னும் அழகாக்க போகிறேன்னு அதை போட்டிருந்தாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து என்னென்னா தலை சுற்றுது பார்க்குற போதே. சரி, இன்னும் தலை சுற்றாமல் நல்லபடியாக வச்சுருந்தா ஓகேங்கன்னு அப்படி போய் பார்க்கலாம். இந்தாங்க ப்ளூ பிரிண்ட்டு வாங்க, எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குன்னு. செமையாக இருந்ததுங்க, நல்லா பெருசு. ஒரு தூண் இருக்குல்ல அந்த வெளியில் இருக்கே, அது வந்து அந்த 10 ஆள் கட்டி பிடிச்சா பிடிக்க முடியும்னு சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி தூணுங்க. நாங்களாம் பார்த்துட்டு மிரண்டுட்டோம், அவ்வளோ பெருசாக இருந்தது. ஆனால் அந்த மாதிரி இடத்துக்கெலாம் நான் போனதில்லை. நம்ம ஊரில் நான் அந்த மாதிரிலாம் சுற்றி பார்த்ததில்லை. ஏன்னா தஞ்சாவூர் பெரிய கோயில் போயிருக்கேன், மன்னார்குடி பெரிய கோயில் போயிருக்கேன், சொல்லி ரொம்ப பெரிய லெவலெலாம் எங்கே போனதில்லைங்க. வீடு, காலேஜ் இந்த மாதிரி தான் இருந்திருக்கேன். இங்கே லண்டன் வந்து தான் நான் நிறைய இடம் சுற்றி பார்த்துருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், இது நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. நான் தப்பாக நினச்சிக்காதீங்க, என்ன நம்ம ஊரை பற்றி சொல்லலைன்னு. என்னை அப்போ யாரும் அழைச்சிட்டு போனதில்லைங்க. இங்கே அழைச்சிட்டு போனதுனால நான் வந்து இது நான் பார்த்ததுலே இது ரொம்பலாம் பெருசாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.